எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துடலாம். ஹவு மெனி ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 30 கொடுத்துருக்கான். ஸோ 1லேருந்து 30 ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ 4, 8, 9, 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 1 to 30 10 ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்கான். நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அது கண்டிப்பாக ஒன்றே 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். மீது எல்லா ப்ரைம் நம்பருமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர், தட் இஸ் 2. அவ்வளோதாங்க. நீ அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 சக்ஸஸிவ் ஆட் நம்பர் கேட்டிருக்காங்க. 2 ஆட் நம்பர் கூட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ 2 ஆட் நம்பர், இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுங்க. இப்போ 7 ஒரு 5ன்னு வச்சுக்கோ. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2 தான் வரும் இல்லைங்களா. ஸோ சக்ஸஸிவ் ஆட் நம்பர்னாலும் சரி, சக்ஸஸிவ் ஈவன் நம்பர்னாலும் சரி, டிஃப்ரென்ஸ் 2 மட்டும்தான் வரும். அடுத்தது விச் இஸ் நாட் ப்ரைம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாட் ப்ரைம். ஏன்னா மற்ற மூணுமே ப்ரைம் நம்பர். ஸோ 92 மட்டும்தான் காம்போசிட் நம்பர். ஸோ 92 தான் நாட் ப்ரைம். ஏன்னா ப்ரைம்னா 2 ஃபேக்டர் இருக்கும், காம்போசிட்னா மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. அதை வச்சு அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா சிஎஃப் காஸ். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொன்னவங்க சிஎஃப் காஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 48. 40 ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா இதில் எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகுமோ அதை தான் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6, 8, 12, 16, 20. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் 8 நம்பர்ஸ் டிவைட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இது. அடுத்தது த சக்ஸஸர் ஆஃப் 10 மில்லியன் இஸ். 10 மில்லியனாக நம்ம மில்லியன் நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் தான் போடுவோம். ஸோ 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். 10 மில்லியன் கேட்குறாங்க. அப்போது 1 போட்டு 7 zeros வரும் இல்லைங்களா. அப்போ அது கூட 1 ஆட் பண்ணால் பி ஆப்ஷன் அது. அதாவது சக்ஸஸர்னால் நெக்ஸ்ட் நம்பரு, ப்ரீடெசஸர்னால் பிஃபோர் நம்பர். சக்ஸஸர்னால் +1 ஆட் பண்ணிக்கணும். ப்ரீடெசஸர் கேட்டாங்கன்னா அதுலேருந்து -1 பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 7th ஒன்று. அடுத்தது பாருங்கள். 7th ஒன் விச் இஸ் கால்டு கோல்டன் ரேஷியோ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1:1.6. அதாவது கோல்டன் ரேஷியோ அப்படின்னா தங்க விகிதம் அப்படின்னா என்னென்னா, முழு பகுதிக்கும் நீண்ட பகுதிக்கும் உள்ள விகிதம் நீண்ட பகுதிக்கும் குறுகிய பகுதிக்கும் உள்ள விகிதத்திற்கு சமமாக இருக்கும். அதனால் இந்த நம்ம கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறோம். ஸோ இந்த கோல்டன் ரேஷியோனா 1:1.6. அதுதான் ஆன்சர். 1:1.6. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் ரேஷியோ 1:1.6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூக்ளிட். யூக்ளிட் தான் ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். யூக்ளிட் அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0. ஏன்னா நம்ம 0 கூட தான் எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பரே வரும். 5 + 0 5 தான். -7 + 0 -7 தான். 2/3 + 0 2/3 தான். அதனால தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0 அப்படிங்கிறோம். அதாவது கூட்டல் சமணி அதோட மதிப்பு 0. ஏன்னா 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும். அதனால தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1ன்னு சொல்கிறோம். ஏன்னா 1ஆல் தான் எந்த நம்பரை இன்டூ பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பரே கிடைக்கும். இப்போ 2 × 1 2 தான். -7 × 1 -7 தான். 2/7 × 1 2/7. ஸோ அதனால தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 அப்படிங்கிறோம். தமிழில் பெருக்கல் சமணி அதோட மதிப்பு 1. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 1. அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0. அடுத்தது பாருங்கள். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது 0க்கு ரெசிப்ரோக்கலே கிடையாது. 0/0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இல்லைனா அன்டிஃபைன்ட் இப்படி தான் சொல்லுவோம். 8/0 அன்டிஃபைன்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி தான் சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, டினாமினேட்டரில் மட்டும் 0 வரக்கூடாது. வந்தால் அது அன்டிஃபைன்.
அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டினாமினேட்டரில் 0 வராது. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0னா 0/0ன்னு போடுவோம். ஸோ அதனால் அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போனா 0.1 கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா இப்போ 0.1னா என்ன போடுவோம், 1/10ன்னு போடுவோம். இப்போ 1/10 × 1000ல் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 100 மீட்டர். அதாவது இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டோம்னா நமக்கு கன்வர்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். என்ன ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும்னா கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதில் என்ன கன்வர்ஷன் கொடுத்தாலும், அதாவது லெஃப்ட் டு ரைட் போகும்போது எத்தனை ஜம்ப்பாக இருக்கோ அந்த ஒரு ஜம்ப்னா இன்ட்டு 10 போடுவோம், 2 ஜம்ப்னா இன்ட்டு 100 போடுவோம். இதே இது ரைட்டு டு லெஃப்ட் ரிவர்ஸில் வந்ததுன்னா டிவைட் பண்ணுவோம். அது வந்து நம்ம மென்சுரேஷன் வரும்போது அந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுவோம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ சும்மா அந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அடுத்தது பாருங்கள், 0 இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்கான். ஆமாம், ஏன்னா 0னா நம்ம எதுவும் கொடுக்க வேணாம். அதே இது வந்து மைனஸில் காமிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ -100னா நம்ம 100 கொடுக்கணும், -200னா 200 கொடுக்கணும். அதனால் இதை கம்பேர் பண்ணும்போது 0 வந்து பெருசாகிடுது. அப்போ எல்லா நெகட்டிவ் இன்டீஜர் விட 0 தான் யார் பெருசு. -10 lakh 0 எது பெருசுன்னா 0 தான் பெருசு. ஏன்னா அந்த -10 lakh நம்ம கொடுக்கணும். 0னா எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போது 0 இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 0 இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது வந்து எம்பரர் ஆஃப் மேத்தமேட்டிஷியன். யார் எம்பரர்? நம்மளோட கணித தந்தை ராமானுஜர். ராமானுஜர் தான் எம்பரர் ஆஃப் மேத்தமேட்டிஷியன் அப்படிங்கிறோம். ராமானுஜர் இஸ் த எம்பரர் ஆஃப் மேத்தமேட்டிஷியன்.